லாரிக்குள்ள டிரைவர் சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடுறாரு. சீக்கிரமா வெளியே எடுங்க. 3 மணி நேரமாக போராடி இடிபாடுகளை வளைத்து நெளித்து உயிரோடு வெளியே கொண்டு வந்த பொதுமக்கள், தீயணைப்பு வீரர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி சோதனை சாவடி அருகே சாலை ஓரமாக அதிகாலை வேளையில் கனரக வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. போது பின்னால் ஆந்திராவில் இருந்து கிராவல் நிரப்பிக்கொண்டு அதிவேகமாக திருத்தணி நோக்கி வந்து கொண்டிருந்ததாக கூறப்படும் டிப்பர் லாரி நின்று கொண்டிருந்த கனரக வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் டிப்பர் லாரியின் என்ஜின் பகுதி நொறுங்கி சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் 40 வயதுடைய அருள் வெளியே வர முடியாத அளவில் கை கால்கள் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடினார். அங்கிருந்த சக வாகன ஓட்டிகள் வந்து அவரை வெளியே எடுக்க போராடியும் முடியாததால் திருத்தணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட விரைந்து வந்த அவர்கள் இடிபாடில் சிக்கிக் கொண்டிருந்தவரை சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிரோடு வெளியே கொண்டு வந்து உடனடியாக அவரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் டிப்பர் லாரிகள் அடிக்கடி வாகன விபத்தில் சிக்கி வருவதாக லாரி ஓட்டுநர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி வர வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.